சதீஷ் ஐயா வாருங்கள், நம்மளுடைய மகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களுடைய வாதங்களை எடுத்து வையுங்கள். ஆனந்தமே ஆனந்தமே என்ற தலைப்பிலே வாருங்கள் ஐயா. முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நாளை மிக நெகிழ்ச்சியான நாளாய் மாற்றிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பிள்ளைக்கு உங்கள் அத்துணை பேருடைய வாழ்த்துக்கள் கிடைக்கப்பட்டதில் நான் மிகப்பெரும் பாக்கியவானானேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர்க்கரும்பாய் அமுதந்தானாய் உங்களுடைய இனிக்கின்ற தனிப்பொருளே ஆனாய்கால் அனலாய் புனலாய் வாழ்மொழியாய் ஆனாய் தந்தனையே அருளா அமுதந்தனையே என்னும் நல்லலாய் வரிகள் எடுத்து இந்த அற்புதமான தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் உதவி செய்வது ஆனந்தமே ஆபத்தே. முதல் விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பட்டிமன்றத்தை நடத்தக்கூடிய அம்மையார் நடத்துகின்ற அமைப்பு காக்கும் கரங்கள் இல்ல. இரண்டாவது, இன்றைய நடுவர் தம் தாய்மொழி பேசக்கூடிய எல்லோரும் எம் உறவுகள் என்கிற எண்ணத்தோடு தாய்மொழி உறவுகள் என்கிற ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய ஒரு மனிதர். இந்த இரண்டு பேரையும் மையமாக வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், யாருக்கும் உதவி செய்யாது. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதாவது கோயிலுக்குள்ள போய் நின்றுட்டு இங்க கடவுளே இல்ல, யாரும் சாமி கும்பிட வராதீங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னுடைய எண்ணம். அதை கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ எனக்கு தோணுது. அவங்க தலைப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து ஜுனைதாமா யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போட்டாங்க. அது கூட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்க நல்ல யாருமே கிடையாது. அதுதான் யதார்த்தம். ஒருவேளை கடவுளோ இயற்கையோ உங்களுக்கு ஒரு குணத்தை கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மனிதரின் பக்கத்தில் போய் நின்றால் அவர் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சொன்னா இந்த உலகத்தில் ஒருவருமே இருந்திருக்க மாட்டான். அதான் யதார்த்தம். இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், மனிதருக்கு மனிதர், அங்க எண்ணங்கள் மாறக்கூடியது. அதை நீங்க மாற்றவே முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்க இதை எப்படி இவங்க இப்படி நீங்க இவர்களுக்கு உதவி செய்யலாம், இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அடுத்தது, இந்த தலைப்பிற்கு மிக பொருத்தமாக நான் மறந்திருக்கிறேன் இந்த அணியில் பேசுவதற்கு. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை, இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கேட்கவில்லை. இணையச்சுக்கள் ஐயா, ஒரு இணையச்சுக்கள் சரியாயிடும். ஐயாவுடைய இனிப்புல ஏதோ ஐயா நீங்க பேசுறது எதுவுமே எங்களுக்கு கேட்கவே இல்லைங்க ஐயா. உங்களுக்கு சரியா டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மீண்டும் இணைவார். ஒரு நிமிடம் காத்திருக்கலாம். வந்து விட்டார் ஐயா. மன்னிக்கணும் ஏதோ ஒரு இணையச்சல். ஆக இன்றைக்கு என்னை வைத்தே நான் உதாரணமாக சொல்கிறேன். இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை என் தந்தை செய்த உதவி, அதன் பயன் என்னை வந்து சேர்ந்திருக்கிறது. இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகிறது. ஆனாலும் கூட இன்னாரின் பிள்ளை என்கிற அடையாளம், நான் செய்வதெல்லாம் தனி, இன்னாரின் பிள்ளை என்கிற அடையாளம் என்னை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படி ஆபத்துன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அடுத்ததாக இந்த அம்மா சொன்னாங்க, துணைதா அம்மா சொன்னாங்க, இவங்கெல்லாம் வரிசையா பட்டியல் போட்டு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். அப்படி சொன்னால் இந்த உலகில் அவர் யாருக்குமே உதவி செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், யார் சொன்னான்னு தெரியல, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மீனை சாப்பிட கொடுப்பதை விடவும் மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தல் நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரோ ரிதம் படம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுல அர்ஜுன் ஒரு ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு ஒரு பையன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்கி, தம்பி இந்த 10 ரூபா வருது. எதுவெல்லாம் சாத்தியமோ அதை செய்தல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, உதவி செய்வதனால் உங்களுக்கு என்ன
விட போகிறது என்று யோசித்தால் ஒன்றுமே இல்லை, மன நிம்மதியை தவிர. ரொம்ப அற்புதமான அதை உணரணும். அதை உணர முடியாதவர்கள் அந்த அணியில் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அது உணர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் கடவுளை உணர முடிகிறது, நான் கடவுளோடு நேரடியாக பேசுகிறேன் என்று சொன்னால் உங்களால் இந்த உதவியையும் அந்த உதவியை பெறுபவர் அடையக்கூடிய இன்பத்தையும் உங்களால் உணர முடியும். அதைத்தான் இது ஒண்ணுமே கிடையாது. நீங்க உதவி செய்யறதுனால உங்களுக்கு இது நடக்குமா அது நடக்குமானா எதுவுமே நடக்காது. இன்னொன்னு, இந்த ஐயா சொன்னாரு, பழனிசாமி ஐயாவும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க, உங்களுக்கு சட்ட ரீதியாக அந்த விடயத்தை நான் தெளிவாக்க விரும்புகிறேன். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, யாரேனும் விபத்தில் காயம்பட்டிருந்து அவரை அரசு மருத்துவமனையிலோ யாரேனும் சேர்த்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் அவரை காப்பாற்றுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்பதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டது. அதனால நீங்க உதவி செய்யறதுனால எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. இன்னொன்னே வச்சுக்குவோங்க, உதவி பண்றதுனால வரத்தான் செய்யுது. இப்போ நான் 2 பேரும் எங்கேயோ வச்சிருக்காங்க, எங்கேயோ போறாங்க, சிக்கல் வரும்னா சிக்கலே இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்க்கையா இருக்கும்னு நான் கேட்கிறேன். 90 பேர் நல்லதுல இருக்கிறப்போ 10 பேர் நம்மளை ஏமாத்துறாங்க தான் என்னன்னு நான் கேட்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை யாரோ ஒருவருக்காக அர்ப்பணித்துக் கொண்ட போது ஒரு 100 பேருக்கு செய்றீங்க, 90 பேருக்கு செய்யறப்போ ஒரு மனநிறைவு ஏற்படுது. ஒரு 10 பேர் தப்பு பண்றாங்க, அவன் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. 110 பேர் அப்படிதான் இருப்பாரு, நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. தெரிந்து கொண்டுதான் நீங்க போக வேண்டும். நீங்கள் 3 பிள்ளை பெற்றெடுக்கிறீர்கள், ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறா, இன்னொரு பிள்ளை நல்லா படிக்கலன்னா அந்த பிள்ளை அப்படியே விட்டுற முடியுமா? அந்த பிள்ளை எதுவும் செய்யாம விட்டுருவீங்களா? கட்டாயமா கிடையாது. இது நான் ரொம்ப யதார்த்தமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் நான் என் பிள்ளை என்று இருப்பேன் என்று சொன்னால் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் கடைசி காலகட்டத்தில் திரும்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டுமே மிஞ்சி இருக்கும் என்பதை என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு. நன்றிகள் ஐயா. தங்களுடைய அனுபவத்தில் இருந்து கருத்துக்களை வெளியிட்டு ஆனந்தத்தினுடைய அந்த எல்லைகளை நீங்கள் மிக விசாலமாக்கி விட்டீர்கள். நிச்சயமாக ஆமா, நீங்க உதவி செய்யுங்கள், அவ்வளவுதான். இதுல என்ன உதவியிட போகிறது? சட்ட சிக்கலையும் நீங்கள் தீர்ப்பதாக அரசு பல வழிகளை உண்டாக்கிறது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். ஆக நிச்சயமாக ஆபத்து அணியில் இருக்கிறவர்கள் ஒரு விதத்தில் முடிவுக்கு வந்துவிட்டிருப்பார்கள்.